இஸ்ரவேல் ஜனங்களின் புலம்பல். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றிக் கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரையப் பண்ணுகிறீர். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர். நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. கர்த்தாவே, அதிகமாய் கடுங்கோபம் கொள்ளாமலும் என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்துக் கொள்ளாமலும் இருப்பீராக. இதோ பாரும், நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்களே. உமது பரிசுத்த பட்டணங்கள் வனாந்தரமாயின. சீயோன் வனாந்தரமாயிற்று. எருசலேம் பாழாய் கிடக்கிறது. எங்கள் பிதாக்கள் உம்மை துதித்த பரிசுத்தமும் மகிமையுமான எங்களுடைய ஆலயம் அக்கினிக்கு இரையாகி இன்பமான எங்களுடைய ஸ்தானங்களெல்லாம் பாழாயின. கர்த்தாவே, இவைகள் இப்படி இருந்தும் அடக்கிக் கொண்டிருப்பீரோ? மௌனமாயிருந்து அதிகமாய் எங்களை சிறுமைப்படுத்துவீரோ? இஸ்ரவேல் தேசம் பாழாய் போயிற்று. யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் அழிந்து போயிற்று. எருசலேமில் உள்ள கர்த்தருடைய தேவாலயம் இடிந்து போயிற்று. கல்தேயர்கள் எருசலேமை அழித்து போட்டார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாரின் பாவங்களே அவர்கள் தேசம் அழிந்து போனதற்கு காரணம். தங்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் அவர்கள் தங்களுக்கு தாங்களே அழிவை வரவழைத்துக் கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாரின் அழிவையும் எருசலேமின் அழிவையும் பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசி அழுது புலம்புகிறார். தேவனுடைய ஜனங்கள் நெருக்கத்திலும் துன்பத்திலும் இருக்கிறார்கள். பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறார்கள். தங்களுடைய உபத்திரவங்களுக்கு மத்தியிலே அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிறார்கள். அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் கர்த்தர் அவர்களை தண்டித்திருக்கிறார். தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் கர்த்தர் அவர்களை கடிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனத்தாரும் தங்களுடைய பாவங்களை அங்கீகரிக்கிறார்கள். தங்களுடைய அழிவுக்கு தங்களுடைய பாவங்களே காரணம் என்பதையும் புரிந்து கொள்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் நம்புவதை தவிர வேறு வழி எதுவும் இல்லை. அவர்களுக்கு வேறு நம்பிக்கையும் இல்லை. இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியில் பாவம் அதிகமாய் காணப்படுகிறது. அவர்களை அநேகர் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் செய்திருக்கிறார்கள். துணிகரமாய் பாவம் செய்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தார் அனைவருமே தீட்டானவர்களைப் போல இருக்கிறார்கள். ஒருவர் தீட்டாகும் போது அந்த தீட்டு மற்றவர்களுக்கும் படரும். மனுஷர் மத்தியில் ஒருவன் குஷ்டரோகியாய் இருக்கும் போது அவனுடைய குஷ்டம் மற்ற ஜனங்களுக்கும் பரவும். இதன் நிமித்தமாய் குஷ்டரோகி பாளையத்தில் இருந்து புறம்பாக்கப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தாரில் சிலர் தங்களில் நீதி இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களிடத்தில் மெய்யான நீதி இல்லை. வேதனையும் வருத்தமும் இருக்கிறது. தங்கள் நெருக்கத்திற்கு மத்தியில் எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியில் அவருடைய பார்வைக்கு நீதிமானாய் இருப்பவன் கூட கர்த்தருடைய பார்வையில் பாவியாகவே இருக்கிறான். எல்லோரும் பாவத்தினால் தீட்டுப்பட்டு கரைபடிந்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் ஒரு சில காரியங்களை செய்கிறார்கள். அது அவருடைய பார்வையிலே நற்கிரியைகளாக தெரிகிறது. அப்படிப்பட்ட கிரியைகள் கூட கர்த்தருடைய பார்வையில் பாவமான கிரியைகளாகவே தெரிகிறது. அவருடைய சிந்தையிலும் சுத்தமில்லை, செயலிலும் சுத்தமில்லை. இஸ்ரவேல் ஜனத்தார் எல்லோரும் தீட்டானவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் மெய்யான தெய்வ பக்தியும் இல்லை. அவர்கள் கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் நம்புவதற்கு பதிலாக தங்களுடைய சுய நீதியையும் தங்களுடைய சுய கிரியைகளையும் நம்புகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அனல் காணப்படவில்லை. அவர்கள் குளிர்ந்து போய் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை பற்றியும் தியானிப்பதில்லை. கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுவதும் இல்லை. உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் ஒருவரும் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணவில்லை. தங்களுடைய ஜீவியத்தை புதுப்பிப்பதற்காக அவர்கள் யாரும் கர்த்தருடைய கிருபைக்காக விண்ணப்பம் பண்ணுவதும் இல்லை. இஸ்ரவேல் ஜனத்தார் மீது தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது. அவர்களுடைய மிகுதியான பாவமே அவர்கள் மீது வந்திருக்கிற நியாய தீர்ப்புக்கு காரணம்.
கர்த்தர் தங்கள் மீது இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று ஒருவரும் அவரிடத்தில் ஜெபம் பண்ணவில்லை. இஸ்ரவேல் தேசம் முழுவதிலும் இங்கும் அங்குமாக ஒரு சிலர் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார்கள். ஆனால் தேசம் முழுவதிலும் பாவமும் அக்கிரமமுமே அதிகமாக இருக்கிறது. கர்த்தரை பற்றிக் கொள்ளும்படிக்கு ஒருவரும் விழித்திருந்து ஜெபிக்கவில்லை. தேவனுடைய நன்மையான வாக்குத்தத்தங்களை ஒருவரும் விசுவாசத்தோடு பெற்றுக் கொள்ளவில்லை. விசுவாசிகள் கர்த்தரிடத்தில் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு கர்த்தருடைய தூதனானவரிடத்தில் போராடி ஜெபம் பண்ணியது போல விசுவாசிகளும் கர்த்தரிடத்தில் போராடி ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தில் அசதியாய் இருக்கக்கூடாது, விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தோடு கர்த்தரை பற்றிக் கொள்வதே ஜெபம். கடலிலே படகை செலுத்தி அதை கரையிலே கொண்டு வந்து நிறுத்தும் போது படகை ஓட்டுகிறவர் கரையில் உள்ள நங்கூரத்தின் மீது கயிற்றை சுற்றி கட்டுவார். அந்த கயிற்றை இழுப்பார். நங்கூரம் படகை நோக்கி வராது, படகுதான் நங்கூரத்தை நோக்கி நகரும். இதுபோலத்தான் நாம் ஜெபத்திலே கர்த்தரை பற்றிக் கொள்வது. நாம் கர்த்தரை விசுவாசத்தோடு பற்றிக் கொள்ளும் போது நாம் தான் கர்த்தருடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ற பிரகாரம் கர்த்தர் தம்முடைய விருப்பத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய சிந்தையே கர்த்தருடைய சிந்தையாக இருக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய சிந்தையே நம்முடைய சிந்தையாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய விருப்பத்திற்கும் சித்தத்திற்கும் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய சித்தத்திற்கு கர்த்தர் தம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. நாம் கர்த்தரை ஜெபத்திலே பற்றிக் கொள்ள வேண்டும். ஜெபத்திலே சோர்வு காணப்படக்கூடாது. நாம் விழித்திருந்து உற்சாகமாய் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சரீரமும் ஆவியும் ஆத்மாவும் கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய முழு ஆள் தத்துவமும் கர்த்தர் கொடுக்கும் ஊழியத்தை ஆர்வத்தோடு செய்ய வேண்டும். நம்முடைய சித்தமும் கர்த்தருடைய சித்தமும் ஒன்றாய் இருக்கும் போது நம்முடைய ஊழியமும் கர்த்தருடைய எதிர்பார்ப்பும் ஒன்றாய் இருக்கும். நாம் கர்த்தர் மீது வைத்திருக்கிற அன்பு பெருகும். கர்த்தருக்கும் நமக்கும் இடையே உள்ள ஐக்கியம் பலமாய் இருக்கும். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள், பாவம் செய்கிறார்கள். இதன் நிமித்தமாய் தேவனுடைய கோபம் அவர்கள் மீது வந்திருக்கிறது. அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாகவும் மீறுதல்களின் நிமித்தமாகவும் கர்த்தர் அவர்களை தம்முடைய நீதியினால் தண்டிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், நெருக்கப்படுகிறார்கள், ஏராளமான வேதனைகளை அனுபவிக்கிறார்கள். தாங்கள் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்படும் போது தங்களுடைய பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் தங்களுடைய பாவங்களே காரணம் என்பதை அங்கீகரிக்கிறார்கள். நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிர்கிறோம் என்று தங்களை பற்றி சொல்லுகிறார்கள். இலைகள் காய்ந்து போகும்போது அது மரத்தில் இருந்து உதிர்ந்து கீழே விழுந்துவிடும். இலைகள் பசுமையாக மரத்தோடு ஒட்டி கொண்டிருக்கும் போது அது பார்வைக்கு அழகாய் இருக்கும். இலைகள் காய்ந்து உருகி போகும் போதோ அதற்கு அழகு இருக்காது. இது போலவே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் விசுவாசமும் தேவனுடைய கிருபையும் இல்லை என்றால் நாமும் உதிர்ந்த இலைகளைப் போல கர்த்தரை விட்டு பிரிந்து விடுவோம். உதிர்ந்து போன இலை காய்ந்து போய் தன்னுடைய அழகை இழந்து விடுவது போல நாமும் கர்த்தரை விட்டு பிரிந்து போய்விட்டால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமும் உலர்ந்து போகும். நம்மிடத்தில் ஆவிக்குரிய அழகு இருக்காது, ஆவிக்குரிய சத்தும் சாரமும் இருக்காது. இலைகள் உதிர்ந்து கீழே விழுந்து விட்டால் காற்று அதை அடித்துக் கொண்டு போய்விடும். இஸ்ரவேல் ஜனத்தாரும் காற்றினால் அடித்துக் கொண்டு போகப்பட்ட உலர்ந்த இலைகளைப் போல இருக்கிறார்கள். எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல எங்களை அடித்துக் கொண்டு போகிறது என்று சொல்லுகிறார்கள். அவர்களுடைய அக்கிரமங்களே அவர்களை பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு அடித்துக் கொண்டு போனது. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய கிருபையை இழந்து அவருடைய ஆசீர்வாதங்களை இழந்து உலர்ந்த இலைகளைப் போல பாபிலோன் தேசத்திற்கு அடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். அவர்களிடத்தில் அழகில்லை, சந்தோஷமில்லை, ஆறுதலும் சமாதானமும் இல்லை. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். சங்கீதம் 1:3-4. இஸ்ரவேல் ஜனத்தார் சிறையிருப்பில் இருந்தாலும் பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்தாலும் அவர்கள் தங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில் உள்ள ஐக்கியத்தை நினைவு கூறுகிறார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா என்று கர்த்தரிடத்தில் பணிவோடு சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய கவனக்குறைவினாலும் மதியீனத்தினாலும் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணி அவரை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள்.
அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை வஞ்சித்து மேற்கொண்டார்கள். கர்த்தருடைய ஐஸ்வர்யங்களுக்கு பாத்திரவான்களான இஸ்ரவேல் ஜனத்தார் இப்போது தரித்திரராகவும் அந்நிய தேசத்திலே அடிமைகளாகவும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் கர்த்தரிடத்தில் இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா என்று சொல்லுகிறார்கள். ஆகையினால் தாங்கள் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வருவதாக விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தரே அவர்களுடைய பிதாவாக இருக்கிறார். கர்த்தரே அவர்களை தம்முடைய ஜனமாக தெரிந்தெடுத்து அவர்களை ஒரு தேசமாக உருவாக்கினார். தம்முடைய சித்தத்தின் பிரகாரம் செயல்படுவதற்கு கர்த்தர் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார். கர்த்தரே தம்முடைய சித்தத்தின் பிரகாரமும் விருப்பத்தின் பிரகாரமும் அவர்களை உருவாக்கினார். நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்று இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரிடத்தில் பணிவோடு சொல்லுகிறார்கள். தாங்கள் கர்த்தருடைய கரத்தின் கிரியையாய் இருப்பதினால் தங்களுக்கு இன்னும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் அனைவரும் தீட்டானவர்களைப் போலவும் உலர்ந்த இலைகளைப் போலவும் இருந்தாலும் கர்த்தரே தங்களை உருவாக்குகிறவர் என்று விசுவாசத்தோடு சொல்லுகிறார்கள். தாங்கள் களிமண்ணாக இருப்பதனால் கர்த்தர் தங்களை மறுபடியுமாய் உருவாக்குவார் என்றும் அவர் தங்களுக்கு புதிய சிருஷ்டியை கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கிறார்கள். தாங்கள் அசுத்தமானவர்களாகவும் தீட்டானவர்களைப் போலவும் இருந்தாலும் தாங்கள் அனைவரும் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளாக இருப்பதாகவும் கர்த்தரே தங்களை உருவாக்குகிறவர் என்றும் நம்பிக்கையோடு சொல்லுகிறார்கள். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. சங்கீதம் 138:8. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருடைய பிதாவாக இருப்பதினால் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் தான் விசாரிக்க வருவார்கள். கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் கர்த்தரிடத்தில் விசாரியாமல் வேறு யாரிடத்தில் போய் விசாரிப்பார்கள் என்று இஸ்ரவேல் ஜனத்தார் வேதனையோடு கேட்கிறார்கள். அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணு என்று ஓதுகிற குறிகாரரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும்போது ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ? உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ? ஏசாயா 8:19. நான் உம்முடையவன், என்னை ரட்சியும், உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுவது போல இஸ்ரவேல் ஜனத்தாரும் நாங்கள் உம்முடையவர்கள் என்று கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார்கள். ஆகையினால் கர்த்தர் தாமே தங்களை ரட்சிக்க வருமாறு பயபக்தியோடு விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் தங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றும் தம்முடைய கோபத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். கர்த்தாவே அதிகமாய் கடும் கோபம் கொள்ளாமலும் என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்துக் கொள்ளாமலும் இருப்பீராக. இதோ பாரும், நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்களே. கர்த்தர் தங்களுடைய பாவங்களை மன்னித்து தங்களோடு ஒப்புரவாக வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனத்தார் ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் தங்களோடு ஒப்புரவானால் தங்களுடைய இருதயம் ஆறுதல் அடைந்திருக்கும் என்றும் தங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் உண்டாயிருக்கும் என்றும் நினைக்கிறார்கள். தாங்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கும்போது தங்களுக்கு உபத்திரவம் தொடர்ந்தாலும் அதையும் சகித்துக் கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார்கள். கர்த்தர் தங்கள் மீது கடும் கோபமாய் இருக்கக்கூடாது என்பதே அவர்களுடைய விருப்பம். கர்த்தர் தம்முடைய கோபத்தை அகற்றி போட்டால் தங்களுக்கு ஒரு துன்பமும் உபத்திரவமும் வராது என்று உறுதியாய் நம்புகிறார்கள். கர்த்தருக்கு கோபம் வரக்கூடாது என்றால் அவர் தங்களுடைய அக்கிரமங்களை நினைத்துக் கொள்ளாமல் அவற்றை மன்னிக்க வேண்டும். அவர்களோடு ஒப்புரவாகி அவர்களை தம்முடைய ஜனங்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பிதா தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பாய் இருந்து பிள்ளைகளின் குற்றங்களையும் குறைகளையும் மன்னிப்பது போல தங்களுடைய பரம பிதாவும் தங்களை தம்முடைய பிள்ளைகளாக அங்கீகரித்து தங்களுடைய அக்கிரமங்களை நினைத்துக் கொள்ளாமலும் தங்கள் மேல் கடும் கோபம் கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் இப்போது மிகுந்த வேதனையிலும் துக்கத்திலும் துன்பத்திலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பேரிழப்பு உண்டாயிருக்கிறது. உனது பரிசுத்த பட்டணங்கள் வனாந்தரமாயின, சீயோன் வனாந்தரமாயிற்று, எருசலேம் பாழாய் கிடைக்கிறது என்று சொல்லி கர்த்தரிடத்தில் அழுது புலம்புகிறார்கள். கல்தையர்கள் யூதாவின் பட்டணங்களை அழித்து போட்டார்கள். இஸ்ரவேல் ஜனத்தாரை பாபிலோன் தேசத்தார் தங்கள் தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த பட்டணங்கள் எல்லாம் வனாந்தரங்களைப் போல இருக்கிறது. யூதாவின் பட்டணங்கள் பரிசுத்த பட்டணங்கள் என்று அழைக்கப்படுகிறது. எருசலேமின் தேவாலயத்தில் உள்ளவர்கள் கர்த்தருடைய ஆசாரியர்கள்.
அவர்கள் யூதாவின் பட்டணங்கள் அழிந்து போயிருப்பதை பார்த்து கர்த்தரிடத்தில் அழுது புலம்புகிறார்கள். சீயோனும் வனாந்தரமாயிற்று, இது தாவீதின் நகரம். ஒரு காலத்தில் சிறப்போடு இருந்த சீயோன் நகரம் இப்போது வனாந்தரமாயிற்று. எருசலேமும் பாழாய் கிடைக்கிறது. எருசலேம் அழகான நகரம். ஆனால் இப்போது முழு உலகத்திற்கு முன்பாக எருசலேம் நகரம் மகிமை இழந்து பாழாய் கிடைக்கிறது. யூதாவின் பட்டணங்கள் பாழாய் கிடப்பது போல கர்த்தருடைய ஆலயமும் பாழாய் கிடைக்கிறது. எங்கள் பிதாக்கள் உம்மை துதித்த பரிசுத்தமும் மகிமையுமான எங்களுடைய ஆலயம் அக்கினிக்கு இரையாகி இன்பமான எங்களுடைய ஸ்தானங்கள் எல்லாம் பாழாயின என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரிடத்தில் அழுது புலம்புகிறார்கள். கர்த்தருடைய தேவாலயம் அக்கினிக்கு இரையானது அவர்களுக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கிறது. தேவாலயம் யூதர்களுக்கு பரிசுத்தமானது, அது மகிமையானது. பரிசுத்தமே தேவாலயத்தின் அழகு. இப்போதோ கர்த்தருடைய ஆலயம் அக்கினிக்கு இரையாகி பாழாய் கிடைக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தாரின் முற்பிதாக்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து கர்த்தரை நன்றியோடு துதித்தார்கள். தேவாலயத்தின் பலிபீடத்திலே பலிகளை செலுத்தினார்கள். அங்கே கர்த்தரை துதிக்கும் துதி பாடல்களை பாடினார்கள். ஆனால் இப்போதோ தேவாலயம் அக்கினிக்கு இரையாகி பாழாய் கிடக்கிறது. தேவாலயத்தின் ஒவ்வொரு பகுதியும் பரிசுத்தமானது. இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு அவையெல்லாம் இன்பமான ஸ்தானங்களாய் இருந்தது. அவை இப்போது பாழாய் கிடக்கிறது. மகிமை நிரம்பிய இடத்தில் இப்போது சாம்பலும் தூசியும் இடிபாடுகளும் கிடைக்கிறது. தேவாலயத்தில் உள்ள பனிமுட்டுக்களை எல்லாம் பாபிலோன் தேசத்தார் தங்கள் தேசத்திற்கு தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். தேவாலயத்தின் பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். ஒரு காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்து தேவாலயத்திற்கு வந்து கர்த்தருக்கு பலிகளை செலுத்தினார்கள். இப்போது இஸ்ரவேல் தேசத்தில் ஓய்வு நாளும் ஆசரிக்கப்படவில்லை. தேவாலயத்திலே பரிசுத்தமான பண்டிகைகளை ஆசரிப்பது வழக்கம். ஆனால் இப்போதோ அங்கே பண்டிகைகளும் ஆசரிக்கப்படவில்லை. ஓய்வு நாட்களும் பண்டிகை நாட்களும் இஸ்ரவேல் புத்திரருக்கு இன்பமான நாட்களாய் இருந்தது. அவர்களுடைய சந்தோஷம் அவர்களை விட்டு நீங்கி போயிற்று. தேவாலயத்திலே இப்போது ஓய்வு நாளும் ஆசரிக்கப்படவில்லை, பண்டிகை நாளும் ஆசரிக்கப்படவில்லை. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரிடத்தில் தங்களுடைய வேதனைகளை எல்லாம் சொல்லுகிறார்கள். வருத்தப்பட்டு அழுது புலம்புகிறார்கள். தங்களுக்கு இவ்வளவு நெருக்கங்களும் வேதனைகளும் வந்திருக்கிற போதிலும் கர்த்தர் தங்களுக்கு உதவி செய்யாமல் மௌனமாய் இருக்கிறார் என்று அவரிடத்தில் முறையிடுகிறார்கள். கர்த்தாவே, இவைகள் இப்படி இருந்தும் அடக்கிக் கொண்டிருப்பீரோ? மௌனமாய் இருந்து அதிகமாய் எங்களை சிறுமைப்படுத்துவீரோ என்று இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தரிடத்தில் கேட்கிறார்கள். சத்துருக்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை நெருக்குகிறார்கள், ஒடுக்குகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனத்தார் தங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாய் ஒன்றும் செய்யாமல் அமைதியாய் இருக்கிறார்கள். பழிவாங்குதல் கர்த்தருக்கு உரியது என்றும் அது தங்களுக்கு உரியது அல்ல என்றும் தீர்மானம் செய்து கர்த்தருடைய உதவிக்காக அமைதியாகவும் பொறுமையாகவும் காத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் துன்பப்படும் போது அவருடைய மகிமைக்கு களங்கம் உண்டாகிறது. கர்த்தருடைய மகிமை சேதப்படுகிறது. தம்முடைய மகிமைக்கு சேதம் உண்டாகும் போது கர்த்தர் அமைதியாய் இருக்க மாட்டார் என்றும் தம்முடைய மகிமையை களங்கப்படுத்தியவர்களை கர்த்தர் பழிங்கு வாங்குவார் என்றும் இஸ்ரவேல் ஜனத்தார் எதிர்பார்க்கிறார்கள். கர்த்தர் மௌனமாய் இராமல் தம்முடைய நாம மகிமைக்காக பேசுவார் என்று அவருடைய பிள்ளைகள் ஜெபத்தோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று அவருடைய பிள்ளைகள் அவரிடத்தில் சொல்லவில்லை. கர்த்தர் மௌனமாய் இராமல் தமக்கு சித்தமானதை பேச வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை பேசாமல் இனிமேல் அடக்கிக் கொள்ளக்கூடாது என்று இஸ்ரவேல் ஜனத்தார் எதிர்பார்க்கிறார்கள். தேவனே மௌனமாய் இராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஆறுதலான வார்த்தைகளை பேச வேண்டும் என்றும் சத்துருக்களை நியாயம் தீர்க்க வேண்டும் என்றும் கர்த்தருடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் வேதனைகளிலும் நெருக்கங்களிலும் இருக்கிற தங்களை விடுவிக்க வேண்டும் என்றும் இஸ்ரவேல் ஜனத்தார் எதிர்பார்க்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அங்கே அவர்கள் சத்துருக்களால் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த சிறுமை தங்கள் பாவங்களின் நிமித்தமாகவே தங்களுக்கு வந்திருக்கிறது என்பதை இஸ்ரவேல் ஜனத்தார் புரிந்து கொள்கிறார்கள். தங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தமாய் கர்த்தர் தங்கள் மீது கோபப்பட்டு
தங்களை சிறுமைப்படுத்துகிறார் என்பதையும் அறிந்து கொள்கிறார்கள். கர்த்தருடைய கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்களுக்கு கிருபையையும் இரக்கத்தையும் காண்பிக்காமல் மௌனமாய் இருப்பதாகவும் தங்களை இன்னும் அதிகமாய் சிறுமைப்படுத்துவதாகவும் அவர்களுடைய இருதயத்தில் தோன்றுகிறது. தங்களுடைய மனதில் பட்டதை கர்த்தருடைய பிள்ளைகள் அடக்கிக் கொள்ளாமல் அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். மௌனமாய் இருந்து அதிகமாய் எங்களை சிறுமைப்படுத்துவீரோ என்று கேட்கிறார்கள். கர்த்தர் எப்போதும் மௌனமாய் இருக்க மாட்டார். அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக பேசுவார். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தையை நம்புகிறார்கள். தங்களுக்கு நெருக்கமும் சிறுமையும் வந்திருக்கும் போது கர்த்தர் மௌனமாய் இருக்க மாட்டார் என்றும் இனிமேலும் அடக்கிக் கொண்டிருக்க மாட்டார் என்றும் எதிர்பார்க்கிறார்கள். தங்களுக்கு வந்திருக்கிற உபத்திரவம் லேசானது என்றும் அது தங்களை விட்டு சீக்கிரத்தில் நீங்கி போகும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். மண் பாத்திரத்தை உருவாக்கும் கொயவன் ஒரு மண் பாத்திரத்தை செய்யும் போது அது சரியாக வரவில்லை என்றால் அவன் மறுபடியுமாக தன்னுடைய வேலையை ஆரம்பத்தில் இருந்து செய்ய ஆரம்பிப்பான். அதுபோல கர்த்தர் தம்முடைய கிரியையை மறுபடியும் செய்ய வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரர் ஜெபிக்கிறார்கள். இஸ்ரவேலின் தீர்க்கதரிசன ஜெபம். ஏசாயா 64, 10, 11 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் ஜெபத்தில் தீர்க்கதரிசன பகுதி அடங்கியுள்ளது. உபத்திரவ காலத்தின் முடிவில் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது யூதர்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். இஸ்ரவேலின் பல பட்டணங்கள் அழிந்து போகும். எருசலேம் பாழாய் போயிருக்கும். தேவாலயம் அழிக்கப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து தமது 2ஆம் வருகையின் போது 1000 வருஷ ஆலயத்தையும் நித்திய தேவாலயத்தையும் கட்டுவார். உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்து ஆளுகை செய்த ஆலயம் அழிக்கப்படும். இயேசு கிறிஸ்து கட்டும் ஆலயம் நித்தியமாக இருக்கும்.